எல்லா பேருக்குமே வணக்கம். வணக்கம்னு சொன்னா நீங்களும் சத்தமா வணக்கம்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எப்படி ரிப்ளை பண்றீங்களோ அது தகுந்தாப்புல தான் எங்க சார் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாசம் ஃபவுண்டேஷன், நானும் படித்தது ஈரோடு, ஸ்கூல் படித்ததும் ஈரோடு தான், காலேஜ் படித்தது கொங்கு அரசு. இந்த மாதிரி என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இந்த கொங்கு ரீஜனில் என்ன துணி தயாரிப்பாகுதோ அதை எடுத்து நான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பணிகள் எது எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா, மரங்கள் வைக்க ஆரம்பித்தோம். இந்த உணவெல்லாம் மீதி ஆகுது ஈரோடில், அது யாருமே எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐடியாஸ் இல்லை. இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம காலேஜ் ஸ்கூலு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். எல்லாமே எங்களோட முடிஞ்சிடக்கூடாது. பின்னாடி இளைஞர்களாக வரும்போது அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் தி பாசம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். இதுக்கு பேர் கொடுக்கும்போது கூட நான் யார்கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் தெரியாத போது நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும் போது நான் சார்கிட்ட கேட்டேன். சார் வந்து நான் பிபியில் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு தமிழ் சாராக இருந்தார். இன்னைக்கு நான் வந்து நிறைய நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராமில் செய்யும்போது நிறைய தடவை யோசிப்பேன், என்னடா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் கூட சம்பாதிக்கலாம். நீங்கள் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது. இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணணும் தான் வராது. இல்லைன்னா கடையில் பண்ணால் நாங்கள் இன்றைக்கி ஒரு எப்படியோ 1,50,000 10,000 ஏதோ ஒரு சம்பாதிச்சு நாங்கள் பொருள் பார்த்துட்டு போகலாம். அது வந்து லைஃப் கிடையாது. ஒரு 4 பேருக்கு 4 விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் மணிகண்டன் சார் நம்ம கூட வந்திருக்காரு. அது இல்லாமல் எங்கள் ஃபவுண்டேஷனில் நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். சார் உங்கள் கையில் எல்லாம் மொபைல் கொடுத்துருக்காங்களே, எதுக்கு ரீல் பார்க்கலாம், எதுக்கு எல்லாம் மொபைல் ஆன் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணுங்க, எடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இல்லை, நெட் இல்லையா, எதுக்கு இல்லை ஆன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரணும்ல. லைவ் ஆன் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எனிதிங் எதுவுமே இல்லைன்னா உங்க மொபைல்ல நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்க. பண்ணலாம் இல்லைங்க, பண்ணலாம்ல. நல்ல விஷயங்கள் உங்களோட நின்றுக்கூடாது மற்றவங்களுக்கு. ஸோ ரீச் ஆகணும். இன்னும் நீங்க இன்னைக்கு என்ன அட்டன் பண்ணிங்கிறது தெரியணும். பாசம் ஃபவுண்டேஷன் நாங்கள் ஆரம்பிச்சது பெண் குழந்தைங்களுக்கு செல்வமக திட்டம், அதிலிருந்து ஆரம்பிச்சோம். நிறைய பணிகள் செஞ்சோம். நீங்க எங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர், நிறைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு இந்தியாவில். ஆனா அது வந்து மக்களுக்கு பாதி பேருக்கு தான் தெரியும். போலீஸ் நம்பர் தெரியும், ஃபயர் சர்வீஸ் நம்பர் தெரியும். ஈவன் நம்ம வீட்டுல கேஸ் லீக் ஆச்சுன்னா அது கூட நம்ம கிட்ட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க, அதுல உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, அதை வந்து கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகுறது கூட அவங்க அந்த நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்தது ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். என்ன விஷயத்த நாங்க சொல்ல வரோம்னா, நிறைய டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்னா நம்ம நினைக்கிறது இந்த சம்திங் அதெல்லாம் கிடையாது. ஈவன் நீங்க ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க தெரியுமா, அது ஒரு ட்ரக். டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் நம்ம அந்த மருந்தை நம்ம ரிசர்வ் பண்ணணும். அது ஒரு டைப் ஆஃப் விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் வந்து லிக்கர் ஷாப் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இந்த மாதிரி பேசும்போது தான் ஒருத்தர் சொன்னாரு, ஏன் சார் நீங்க எல்லாம் சொல்றீங்க போய் லிக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுங்க, ஏன் லிக்கர் ஷாப்பை அப்போஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஏப்பா ஒரு கடையில் விஷமும் கிடைக்குது, மருந்தும் கிடைக்குது, நாமளாக தான் போய் விருப்பப்பட்டு வாங்குறோம். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம் இல்ல. ஒரு கோல்கேட் பேஸ்ட் இருக்கட்டும், ஈவன் இல்லை ஒரு சாக்லேட்டோட பிராண்ட் இருக்கட்டும். ஆனால் நம்ம கள்ளசாராயம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க நீங்க அதை ப்ரிசர்வ் பண்றவங்களை நம்ம எப்படி போய் பிடிக்க முடியும், எப்படி போய் கேள்வி கேட்க முடியும்? அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கவர்மெண்ட் ஒரு நம்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் பாருங்க, என்ன இருக்கு அந்த நம்பர், என்ன இருக்கு சத்தமா, 101. அதுல நீங்க போன் பண்ணி அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்குதான் அந்த கவர்மெண்ட் அந்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் நிறைய இருக்கு, நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சார் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருந்தா கூட எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிபிஎஃப் ஈரோடு அந்த மாதிரி நம்ம இது இருக்கு. கடைசியில் போகும்போது உங்களுக்கு சொல்றோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் அமைதியா நல்லா கேளுங்க. எல்லாம் கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கீங்களா? ஸோ சின்ன ஒரு எக்ஸசைஸ், எல்லாம் இந்த கையை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுங்க.
நல்ல ஸ்ட்ரைட். இது ஏன் கையில போடும், ஏன் சொல்றேன்னா காலையில எழுந்திரிச்சோமே நம்மளுக்கு அறியாமே நம்ம சாப்பிட்ற பொருள்ல கூட ட்ரக் வரலாம், நம்ம தெரியாம கூட யாராவது நம்ம ட்ரக்கை ரீட் பண்ணலாம். ஸோ காலையில் எழுச்சி ஒரு எக்ஸசைஸ், நீங்க இந்த கை இப்படி வச்சீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் உங்களால இப்படி வச்சு அந்த கை நடக்க இருந்துச்சு, இல்லை ஏதோ ஷிவரிங் இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா டாக்டர்கிட்ட போய் பாருங்க. இது ஒரு ப்ராக்டிக்கலா சின்ன விஷயம், எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.